அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆகாரம் இன்று தாரும். இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்காக வேண்டுகிற விதம், நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சொல்லி கொடுக்குறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பரலோகம் இந்த உலகத்துக்கு உண்டானதை ஒரு நாளும் நமக்கு தராது. உலகத்துக்கு உண்டானது. இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நாம இந்த பூமிக்கு உண்டான ஆகாரத்தை அல்ல, நமக்கு அனுதினமும் மன்னா என்கிற வார்த்தையும் சத்தியம். ஒவ்வொரு நாள் புதிய நாளா தான் தேவன் நமக்கு கொடுக்கறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாளுக்குள்ள ஆகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ஜீவனுள்ள சத்தியமாய வசனம். அத நம்ம அன்றன்றும் அன்னைக்கு நமக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆகாரமே வார்த்தை என்ற வசனம் தான். இங்கே உலகப்பூர்வமாக நாம் எண்ணிக்கொண்டோம் என்றால், ஆகாரம் என்றால் இதைத்தான் கேட்க சொல்றார்ன்னா அல்ல. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நம்ம உண்ணுகிற ஆகாரமும் சரி, இந்த பூமிக்கு உண்டான காரியமா, ஆகாரம், தண்ணி, நம்ம உடுத்துற உடைகள், இதை பத்தி கவலைப்படாதிருங்கள். ஏன்னா இது எல்லாமே சரி, பரலோகம் நமக்கு கொடுத்துரும். அதை நம்ம கேட்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது சேரும். அதே காரியத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மன்னா என்று எதை சொல்லுகிறார், ஆகாரம் என்று எதை சொல்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக பிசாசானவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பிசாசானவன் இடத்தில் அவன் கேட்கிற காரியத்திற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அனுதினம் மன்னாவான வார்த்தை, அதான் நம்ம கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வசனம். நமக்கு இந்த வார்த்தை தான் ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு ஆகாரமே. இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க அப்படின்னு பரலோகத்துல கேட்கும்படியாக சொல்கிறார். அதனால ஆகாரம் என்பது ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்கு வசனம் மட்டும்தான். உலகத்துக்கு உண்டானவர்களுக்கு ஆகாரம் என்றால் நம்ம பூமிக்கு உண்டான நம்ம புசிக்கிற இந்த ஆகாரம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆகாரம் வார்த்தை என்ற சத்தியமாகிய வசனம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தினது சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.